நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசி நம்ம எடுத்துக்கிட்டாலே சூரிய பகவானை வச்சு தான் பார்ப்போம். சூரிய பகவான் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்குனா மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி கோச்சாரம், மற்ற கிரகங்கள்லாம் கோச்சாரத்தின் அடிப்படையில் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, அவங்க இடத்துக்கு பொறுத்தளவு என்ன மாதிரியான ஒரு பலன்களை நம்மளுக்கு கொடுக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கிற இந்த மாத ஆரம்பத்தில் மிதுன ராசியில் தான் நம்ம சூரிய பகவான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலேருந்து 17ஆம் தேதியிலேருந்து கடக ராசிக்கு நம்மளுடைய சூரிய பகவான் போகிறார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடக ராசியில் யார் இருக்காங்கன்னா புதன் இருக்காரு, குரு பகவான் இருக்கிறாரு, சுக்கிரன் பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மேலும் இந்த சுக்கிரன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாங்க. சிம்ம ராசியில் கேது பகவானோட சேர்றாரு. இந்த புதன் பகவான் கடகத்தில் இருக்கிற புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. அதாவது அவருடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு போகிறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஜூலை மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பணவரவு வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்தும் பணம் வரும். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த அமௌண்ட் திரும்ப வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் என்ன ஒரு சின்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தேவையில்லாத வீண் விரயம், தேவையில்லாத ஏதாவது ஒரு செலவு, ஆடம்பரமாக ஏதாவது வாங்கணும்னு ஏதாவது ஒரு வகையில் செலவு வாங்குறதுக்குண்டான அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வருமானம் உங்களுக்கு பொருளாதார அளவில் வரும். எனக்கு சூப்பரான பெரிய அளவில் வருமானம் என் தொழிலில் 2 மடங்கு வருமா 3 மடங்கு வரும்னா கொஞ்சம் கவனமாக உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையின் போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நார்மலான வரக்கூடிய வருமானம் எந்த வித தடங்கள் இல்லாமல் வரும். ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு வேலையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபைலை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையுடன் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே டெய்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாத ஒரு இஷ்யூ வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ஸோ பொதுவாகவே இந்த மாதம் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அந்த கவனமாக இருந்துட்டாலேயும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நற்பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் செய்யும். தொழில் வேலையெல்லாம் ஓகே, நார்மல் பார்த்தாச்சு. இதே இது நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிருக்கேன், இல்லை நான் அரசாங்க சம்மந்தப்பட்ட டெண்டர், அரசாங்க சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு, அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமேவும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக நேர்மையான வழியில் எடுத்து வச்சுக்கிட்டாங்களே பிரச்சனை இல்லை. அது ஏதாவது அமௌண்ட் கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வெளிச்சத்துக்கு தேவையில்லாத இஷ்யூ ஆகும். அந்த வேலை அப்படியே போகிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ கவனமாக உங்களுடைய சுய முயற்சியில், சொந்த முயற்சியில் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகளுக்கு செலவு செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு சலனம், ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு சலனம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் 2 கட்ட மனநிலையில் ஒரு குழப்பம் மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு புதிய முயற்சியுமே தொடங்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது எந்த புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, வேலை, தொழில், புதுசாக ஒரு சீட்டு போட போகிறேன், இல்லை புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறதுனாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. கொஞ்சம் தாமதமாக பண்ணுங்கள், அது ஒன்றும் பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. மேலும் பார்த்தீங்கன்னா பெரியவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் யாரையும் மரியாதை இல்லாமல் பேச மாட்டீங்க, ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவீங்க. ஆனாலும் சில நேரம் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியாது. கோபத்தில் வார்த்தைகள் அதிகமாக விட்டுருவீங்க. ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரியாக ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கும்போது கண்டிப்பாக அவங்களை எப்பேற்பட்டவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்குங்க. இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அதன் மூலமாக அவமானம் ஏற்படக்கூடாத அமைப்பு இருக்குது. திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலுமே பெரிதளவு இஷ்யூ ஆகாது.
காதலர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. சில டைமு பிரேக்கப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நிறைய கோயிலுக்கோ இல்லை நிறைய மருத்துவ ஆலோசனை பார்த்து இருந்தாலுமேவும் ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு விஷயம் தடங்களாகிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியலன்னு சொல்கிறவங்களுக்காக கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். கிருஷ்ணர் கோவிலில் போய் உங்களுக்கு அதாவது உங்களால் முடிந்த அளவு அபிஷேகத்துக்கு நெய் வாங்கி வெண்ணெய் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சி ஒரு 9 வாரம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த நாள் போய் பண்ணுங்கள். நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதற்குண்டான பலன் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்? குழந்தை இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு. நாங்கள் மற்றவங்களாம் நம்ம நார்மலாக என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் பெருமான் வழிபாடு. சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் போய் உட்காந்து மனமுருகி வேண்டதை விட நின்று கண்ணு வைக்காமல் அவரை பார்த்துட்டு வந்தாலே ஒரு மன நிறைவு ஏற்படும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு உங்கள் மனசில் இருக்கிற சலனம், உங்கள் குழப்பங்கள் எல்லாமே திருந்து ஒரு தெளிவான ஒரு மைண்டோட நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. இந்த தடைகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். இந்த வாழ்வியல் பரிகாரமாக என்ன மாதிரியான பரிகாரம் நீங்கள் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு, நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம்னா தினமும் காலையில் உங்களால் முடிஞ்ச வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு காகத்துக்கு சாப்பாடு போடுங்க. எதாவது என்ன எதுனாலும் சரி, சாப்பாடு பண்ணலையா, டைம் ஆயிடுச்சா, இல்லை எங்கள் வீட்டில் காகமே வராதுங்க, நாங்கள் வந்து அடுக்குமாடியில் இருக்கோம், இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம், காகமே வராது, என்னன்னாலும் பரவாயில்ல, காக்கான்னு கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று வச்சு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு வாரம் வச்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் காகம் வந்துடும். ஸோ நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கே அதன் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.